அனைவருக்கும் வணக்கம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு நடந்தது, முடிஞ்சிச்சு. ஆட்சி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இனிமே ஸ்டாலின் அவர்களுக்கோ, உதயநிதிக்கோ, சபரீசனுக்கோ, இல்ல துர்கா ஸ்டாலினுக்கோ, இல்ல கனிமொழி அவர்களுக்கோ அதிகாரம் அப்படிங்கிறது இல்லை. திரும்ப ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தா இருக்கும். பட் ஆட்சி முடிஞ்சிருச்சு. இல்ல இந்த திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்ல. ஏன்னா கண்டிப்பா இந்த 5 வருஷத்துல உங்க தெருவுலையோ இல்ல உங்க ஊர்லயோ உங்க சுத்து வட்டார பகுதியிலயோ ஏதோ ஒரு மோசமான சம்பவம், ஏதோ ஒரு இல்ல போதை சம்பந்தமா, இல்ல கொலை சம்பந்தமா, இல்ல ஹராஸ்மெண்ட் சம்பந்தமா, ஏதோ ஒரு மோசமான சம்பந்தமா அப்படி சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்க காதுல விழுந்திருக்கும். என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு பயந்து போயிருப்பீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த ஊழல், இந்த கனிம வள கொள்ளை, இல்ல இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் இதெல்லாம் நடக்குதுன்னு இருக்குல்ல, இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா பொதுவா அது மக்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. யாராவது சீமான் மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ யாராவது மீடியா முன்னாடி கத்துனா தவிர மற்றபடி யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. எங்கேயோ எவனோ கொள்ளடிக்கிறான், எங்கேயோ எவனோ ஊழல் பண்றான், எங்கேயோ எவனோ மலையை வெட்டுறான். அந்த மலை இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு அந்த வழி தெரியும். ஆனா பக்கத்து ஊர் மக்களுக்கு தெரியாது, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு தெரியாது. ஊழல் நடக்குது அப்படின்னா அந்த துறை சார்ந்து அதுல பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி பொதுமக்களுக்கு அது சம்பந்தமா தெரியுமா அப்படின்னா தெரியாது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஏரியை துக்குறான் அப்படின்னா அந்த ஏரியை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஐயோ நம்ம ஏரியை துக்குறானே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். பட் அதை தாண்டி அதோடைய வழி அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியாது. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எல்லா ஆட்சியிலையும் இத மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா அது இந்த மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் மறந்துடுறாங்கல்ல, எங்கேயோ யாருக்கோ நடக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்கல்ல. அத மாதிரி இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில மக்களால போக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில மக்கள் நேரடியா பாதிக்கப்படுவாங்க. பயம் அப்படிங்கறத நேரடியா அந்த கண்ணுல பயம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த பயத்தை மக்கள் எந்த ஸ்டேட்ல பார்ப்பாங்க அப்படின்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட் மக்கள் தான் அந்த பயத்தை கண்ணுல பார்ப்பாங்க. ஊழல் பண்ணா நம்மள நேரடியா எவனும் மிரட்ட போறது கிடையாது. ஊழல் பண்ணா நமக்கு தெரியாம, நம்மளுடைய அறிவுக்கு எட்டாம நம்மளுடைய பணம் ஆட்டைய போட போடும். ஆனா ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலையோட இமேஜை நம்ம பார்ப்போம், அந்த கொலை சம்பந்தமான விஷயத்த நம்ம கேள்விப்படுவோம். எவ்வளவு கொடூரமான கொலை அப்படிங்கிறது நம்ம மனசுல வந்து போகும். நம்ம காட்சிப்படுத்தி பார்ப்போம். ஐயோ இப்படி கொண்டுட்டானே அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். ஒருத்தவன் போதையை போட்டுட்டு இப்படி பண்றான் அப்படின்னா, இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த ஏரியாவில் அப்படின்னு கேள்விப்படுறோம் அப்படின்னா நம்ம மனசு என்ன தோணும் அப்படின்னா, நாம் அந்த இடத்த இருந்திருந்தா, இப்போ ஒரு சும்மா உட்காந்துருக்க 2 பேரை ஒரு 4 பேர் போயிட்டு போதையில எந்த ஒரு பகையும் இல்லாம அவங்களை அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், கொல்றான் அப்படின்னா அந்த இடத்த நாம இருந்திருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் பொதுவா இத மாதிரி விஷயங்களை கேள்விப்படுறவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா, ஐயோ இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த சிறுமிக்கு இப்படி நடந்துருச்சா, நம்ம சிறுமி அந்த ஸ்கூல்ல தானே படிக்குது, ஒருவேளை நம்ம சிறுமி அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இத மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனையில நேரடியா பயம் அப்படிங்கிறது வரும். அதனாலதான் திமுகவால திரும்ப ஆட்சிக்கு வர முடியறதே கிடையாது. 2006 to 2011 திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அடிக்கிறது, வரவெல்லாம் சட்டையை பிடிச்சி நிறுத்துறது, அவன் லேண்டை எழுதி வாங்குறது, மிரட்டுறது அப்படிங்கிற விஷயம் நடந்தது. சோ அப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை 2006 to 2011 இருந்ததுனாலதான் திமுகவால திரும்ப 10 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு கூட பார்க்க முடியாம இருந்தது. அந்த 10 வருஷத்துல திமுக செஞ்ச விஷயங்கள், அது செஞ்ச துரோகங்கள், அது செஞ்ச சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது கையில எடுத்துக்கிட்ட அதிகாரம், அது மக்களை வாட்டி வதைச்சது எல்லாத்தையும் கொஞ்சமா மக்கள் அப்படியே டைல்யூட் ஆகி புதுசா ஒரு ஆட்சி ஒரு 10 வருஷம் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு டயர்ட் ஆயிட்டு 2021 மாத்தி அவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. சரி கொடுத்தாங்க, ஏற்கனவே தப்பு செஞ்சோம், திரும்ப வந்திருக்கோம், இதை சரி செய்வோம் அப்படின்னு அவங்க செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல நம்ம கொள்ளடிப்போம், மேல்மட்டத்துல எல்லா தவறுகளையும் செஞ்சுப்போம், அங்க இருக்கு இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே மேல்மட்டத்துல தான். அந்த மேல்மட்டத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி இங்க கீழே இருக்கக்கூடிய பொதுமக்களோ ஒரு சாமானியனோ கண்டுக்க போறதே கிடையாது. இவன் எப்போ ஒரு கட்சியை பர்சனலா இந்த கட்சி நமக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அது கண்டிப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். அப்படி இந்த திமுகவை இப்ப வெறுத்து மக்கள் இந்த கட்சி வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். அதை நான் கண்கூடா எப்ப பார்த்தேன் அப்படின்னா,
இப்போ வர போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இசிஐ வந்து இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத விட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ அது மாதிரி பொதுவாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி இங்கே ரூலிங் கவர்மெண்டா இருக்கக்கூடிய கட்சிக்கு அதிகாரம் எல்லாம் பிடுங்கப்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டம் இருந்தது இல்ல, பொதுமக்கள்லேருந்து சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறதுலேருந்து எல்லாருமே அது ஒரு என்ஜாய்மெண்டா, ஒரு தீபாவளி வந்தா, ஒரு பொங்கல் வந்தா ஒரு செலிப்ரேஷன் இருக்கும்ல. ஸோ அதை மாதிரி அப்போ மக்கள் வந்து அதை பார்த்தாங்க. அப்போ அவங்க அதை அப்படி பார்க்குற விதத்தை பார்க்குறப்போ எப்படா இந்த முடிவுக்கு வரும், இந்த திமுக ஆட்சியும் இந்த குடும்ப ஆட்சியும் இந்த ஸ்டாலின் அரசும் இந்த உதயநிதி கையில இருக்கக்கூடிய சபரீசன் கையில இருக்கக்கூடிய இந்த ஆட்சியும் முடிவுக்கு வரும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த திமுக ஆட்சியில இருந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை. பொதுவா சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு ஒரு ஆட்சியை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஆட்சி தொடங்குறப்போ எவ்வளவு கிரைம் ரேட், அதோட ரெக்கார்ட்ஸ் வந்து எவ்வளவு இருந்தது, அந்த ஆட்சி முடிகிறப்போ எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம கணக்கிடுவோம். அப்படி பாக்குறப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2021 திமுக ஆட்சிக்கு வரப்போ இந்த கிரைம் ரேட் அப்படிங்கிறது, அதாவது மர்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, மர்டர் அப்படிங்கிறது ஒரு 4000, ஒரு வருஷத்துக்கு ஒரு 4000 மர்டர் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, திமுக ஆட்சியை முடிக்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு அது 8000 டபுள் மடங்கா மாறி இருக்கு. திமுக ஆட்சிக்கு வரப்போ போக்சோ வழக்குகள் இருக்குல்ல, சிறு பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அந்த வழக்கு இருக்குல்ல, சோ அது திமுக ஆட்சிக்கு வரப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 3000 நடந்துட்டு இருந்தது, 4000 நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, திமுக ஆட்சி முடிக்கிறப்போ 2026 அது 7000 8000 மாறி இருக்கு. டபுள் மடங்கா அது மாறி இருக்கு. இந்த கஞ்சா பிடிக்கிறது, போதை பொருள் பிடிக்கிறது, இந்த விஷயம்லாம் இருக்குல்ல. சோ இது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 கிலோ பிடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருந்தது அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது 20,000 கிலோவா மாறிடுது. இத மாதிரி 21 இங்க இருந்த கிரைம் நடக்கிறதுக்கு எது எதுலாம் பேசோ, எது எதுலாம் ஒரு முக்கியமான விஷயமோ, அதெல்லாம் எது கம்மியா இருந்ததோ அது எல்லாமே 2026 திமுக ஆட்சியை முடிச்சிட்டாங்கல்ல. சோ முடிக்கிறப்போ அது எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து டபுளா மாறி இருந்தது. சோ அதை வச்சுதான் இங்க மறைக்கவே முடியாத அளவுக்கு திமுக ஆட்சி வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் மூடி மறைக்க தான் வந்து ரீசெண்டா வந்து சண்டே வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து வந்தது. பட் அதுக்கு முதல் நாள் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல நாளைக்கு வரப்போகுது அப்படின்னா, ஆனா அதுக்கு முதல் நாளே வந்து நம்ம அதிகாரிகள்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை மாதிரி தமிழ்நாட்டில் 2021 26 வரைக்கும் இந்த ஆட்சியில வந்து கிரைம் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய அடகு கடையில கொடுத்து அடகு வச்சுட்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு தெரியும் அவங்க யார் சொல்லி பேசுறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் யார் சொல்லி பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இதுவே ஒரு ஆட்சியாளர் பேசியிருந்தா உடனடியா விமர்சனம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய யாராவது செருப்பை கூட தூக்கி போட்டிருப்பாங்க. ஆட்சியாளர்களால பேசவும் முடியாது, மக்கள்கிட்ட இருந்து ரியாக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதிகாரிகள், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பேசினா நம்ம திரும்ப எதுவும் விமர்சனமும் வைக்க முடியாது, உடனடியா கேள்வியும் கேட்க முடியாது. அப்படிங்கிறதுனால திமுக அரசு வந்து அவங்கள விட்டு பேச விட்டு இருந்தது. பட் திமுக ஒரு பக்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த 2021 இந்த 5 வருஷமா நடந்தது இல்ல, இது எல்லாத்தையும் பூசி அப்படியே மொழி வச்சுட்டு எதுவுமே நடக்கல, எல்லாம் அப்படியே மின்னுது, எல்லாம் ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணுது. நாம ஒரு நிமிஷம் அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி நின்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 வருஷத்துல நம்ம மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் பத்தி தெரிய வேணாம், இல்ல மீடியாவுடைய அட்டென்ஷன் உங்களுக்கு இருக்க வேணாம், எதுவுமே வேணாம். நீங்க ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய நபரா இருந்தா கூட இந்த திமுக ஆட்சியில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், மோசமான கொலைகள், கொள்ளைகள் சம்பவங்களை நீங்க விரல் விட்டு எண்ணணும் அப்படின்னு பார்த்தா கூட, ஒரு ரேண்டமா எடுத்து நீங்க சொல்லணும்னா கூட எத்தனையோ சம்பவம் சொல்லலாம். வேங்கை வயல், இங்க கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி மரணம், நம்ம கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம், நம்ம திருபுவனம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித் குமாரோடைய இந்த லாக்அப் டெத்து, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ரேண்டமா எடுத்து சொல்லணும் அப்படின்னா கூட மறக்க முடியாத கொடூரமான சம்பவங்கள் அப்படிங்கிறது அத்தனை நடந்திருக்கு. இப்ப ரீசெண்டா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. பட் நம்ம போக்கஸை விட்டு போகாத, நம்ம மனசுலயே நிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல நடந்த +2 மாணவிக்கு நடந்த சம்பவம். சோ ஒரு பக்கம் நம்ம நினைவுல இந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப 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 வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம்
திமுக வந்து இந்த நினைவெல்லாம் நீங்க மறந்துருக்க, நாங்க சொல்லக்கூடிய இந்த கலர்ஃபுல்லான நினைவை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாரு என்ன முயற்சிகள் பண்ணாலும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, மற்ற பிரச்சனை எல்லாம் திமுக காரன் 1 லட்சம் கோடி கொள்ள அடிச்சிட்டான், இந்த 5 வருஷத்துல 2 லட்சம் கோடி கொள்ள அடிச்சிட்டான், இந்த அமைச்சர் இவ்வளவு வச்சிருக்காரு, அதை அவங்க அமைச்சரே சொன்னார் அப்படின்னு எவ்வளவு சர்ச்சைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கட்டத்துல மக்கள் மறந்துடுவாங்க. ஆனா அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுமா அகற்றாதா அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.